இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை என் அம்மா பத்தின உண்மை ஏதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? அவரை பார்த்தாலே தெரியலையா? கண்டிப்பா இவருக்கு தெரிஞ்சிருக்கும். சீக்கிரமே இவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அயலி. சரி, இப்போ முதல்ல இருக்கிற பிரச்சனையை முடிக்கலாம் வாங்க. அதுக்கான ப்ராசஸ்ல மட்டும் எல்லாரும் கவனமா இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். மேடம். வா ராஜேந்திரா. என்ன ரொம்ப பதட்டமா வர போல ராஜேந்திரா? என்ன விஷயம்? மேடம், நான் ஊருக்கே போறேன் மேடம். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். அப்புறம் ஏன் ராஜேந்திரா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? இல்ல மேடம். காலையில நார்மலா தானே இருந்த, இப்ப திடீர்னு வந்து ஊருக்கு போறேன்னு சொல்ற. சரி, எப்ப கிளம்புற? திருப்பி எப்ப வருவ? இல்ல மேடம், இனிமே நான் வேலைக்கு வர்றதாவே இல்லை. ஊர்லயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். என்னாச்சு ராஜேந்திரா இப்போ? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? என்னையா ஜாலியா இருக்க போலயே? இங்கதான் உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்லா என்ஜாய் பண்றியா? சரி, இந்தா சாப்பிடு. டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். யோ ஓ, கட்டி இருக்குல்ல? சரி, நான் ஊட்டி விடுறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி என்ன இம்சை பண்ற? எதுக்காக என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அப்படி நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? நான் எப்போ உன்னை டார்ச்சர் பண்ண? பத்திரமா தானே பாத்துக்கிறேன். பாரு, உனக்கா நான் டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. இந்த வயசுல உனக்கு நான் ஊட்டி வர விடுறேன். இதெல்லாம் வேற யாரா செஞ்சிருப்பாங்களா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இதெல்லாம் வேற யாரா செய்வாங்களா? நீ இப்படி தினம் தினம் வந்து என்ன டார்ச்சர் பண்றதுக்கு ஒரு ஐடியா என்ன கொண்டு இருக்கலாம் இல்லடா? கரெக்ட், எனக்கும் அப்படிதான் ஏன் தோணுது. என்னடா தேவையில்லாம ஒரு பாரத்தை வச்சிட்டு இருக்கோமே. டெய்லி உனக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. இப்படி என்னென்னவோ தோணும். இவன் கபிலன், உதய பெருமாளோட 2வது பையன். இவன் எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்கான்? ஓ, நான் சிவா கிட்ட உண்மையை சொல்ல போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியாவது தடுத்தாகணும்னு என்ன கடத்தி இருப்பானோ? நான் உண்மையை சொன்னா பாதிக்கப்பட போறது கபிலன் மட்டும் இல்ல, உதய பெருமாளும் தான். அப்போ என்ன கடத்தி வச்சிருக்கிற விஷயம் உதய பெருமாளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இல்ல என்ன கடத்தி வைக்க சொன்னதே அவனாதான் இருக்கணும். அப்பனும் மகனும் உண்மையை மறைக்க இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களா? விடமாட்டேன்டா. இதுக்காகவே நான் கண்டிப்பா சிவா யாருன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதுக்கு முதல்ல நான் இங்க இருந்து தப்பிச்சாகணும். காப்பாத்த அயலி, என்ன காப்பாத்த அயலி. அயலி, என்ன காப்பாத்த அயலி. என்ன சுத்தி என்ன நடக்குது? எதுக்கு நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ராஜேந்திரன் மாமாவை பார்க்கணும்? அவரு எதுக்கு என்ன பார்த்து பயப்படணும்? என் கனவுல வேற ஏதேதோ வந்து போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனா அந்த இடத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பின்ன ஏன் அவங்க யாரோ காப்பாத்த சொல்லி ஏன் கிட்ட கெஞ்சணும்? ஷோ, ஒண்ணுமே புரியலையே. அம்மாவும் பையனும் அப்படி என்ன ரகசியம் பேசிக்கிட்டாங்க? அதுவும் பர்பஸா
எனக்கு தெரியக்கூடாதுன்னு தனியா விருப்பி பேசுறாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்டுபிடிக்கவே முடியலையே. எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? ஒருவேளை அந்த விஷயம் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். இவங்களெல்லாம் நம்பவே முடியாது. அந்த இந்திராணி கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் அந்த அயலிக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் மட்டும்தான் தனியா கிடந்து போராடிக்கிட்டு இருக்கணும். பேசாம அந்த அயலி இந்த வீட்டை விட்டு அனுப்புற வேலையில நானே இறங்குறது தான் சரி. அதுக்கு முதல்ல என்ன பண்றது? யார்கிட்டயெல்லாம் என்ன அடி வாங்க வச்சுட்டல. இருடி, உன்னை முதல்ல எங்க அடிக்கணும்னு எனக்கு தெரியும். மோனிகா கிட்ட சொல்லலாம். அத பார்த்து ஒரேடியா அழுது அழுது அழிஞ்சு போயிருவா. ஐயோ ரித்திகா, இதையே நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல. செம்ம மேட்டரா இருக்கே இது. போதும் ரித்திகா, நாளைக்கு அந்த அயலி என்ன ஆக போறாங்கறத மட்டும் நீ பாரு. சரிங்க மேடம். அடிய அயலி, ஆட்டம் ஆடுற ஆட்டம் உனக்கு இருக்குடி இன்னைக்கு கச்சேரி. ஐலி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா வரீங்க? நீ இது கொஞ்சம் பாரு. இவங்க பேர் அர்ச்சனா. இவங்க இப்ப உயிரோட இல்ல. இவங்க இறந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்லப்படுது. இவங்க ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி. ஆனா அதெல்லாம் இவங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக போட்ட வேஷம். உண்மையிலேயே இவங்க ஒரு டபுள் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதாங்க உண்மை. இந்த அர்ச்சனாக்கும் தீவிரவாத இயக்கத்துக்கும் சம்பந்தம் இருந்ததா சொல்லப்படுது. இந்தியாவில் நடந்த பல குண்டுவெடிப்புக்கு இவங்களும் உடந்தையா இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த அர்ச்சனாக்கும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருந்ததா பேசப்படுகிறது. இவங்களோட தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக தன்னை ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன சிவா இதெல்லாம்? யார் இந்த வீடியோவை போட்டிருக்கிறது? இந்த ஒரு சோஷியல் மீடியால மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சேனல்ல இதே கண்டென்ட் வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க. இந்த அர்ச்சனாவுக்கும் தீவிரவாத இயக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்தியாவில் நடந்த பல குண்டுவெடிப்புகளுக்கு இவங்களும் உடந்தையா இருந்ததா சொல்லப்படுகிறது. இந்த அர்ச்சனாவுக்கும் போதைப் பொருள் கடத்துற கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா பேசப்படுகிறது. இவங்களோட தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக தன்னை ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டதாவும் சொல்லப்படுது. இல்ல சிவா, இல்ல, இதெல்லாம் யாரோ வேணும்னே பண்றாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகணும். என் அம்மா தப்பு பண்ணல. இல்ல, என் அம்மா தப்பு பண்ணல சிவா.